அமெரிக்காவில் ட்ரம்ப் இப்படி பண்ணதுங்கிறது ஒரு ஒரு ஷாக்கிங். இது அன்ஃபார்ச்சுனேட்டு. ஒரு பச்சையாக கொஞ்சம் ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டில் சொல்லணும்னா ஒரு கிறுக்க மாதிரி செயல்பட்டுருக்கிறாரு ட்ரம்ப். அமெரிக்கா இந்தியா மேலே காழ்ப்புணர்ச்சியோடு தான் ட்ரம்ப் இதை செய்திருக்கிறார். இந்தியர்களுடைய எதிர்பார்ப்பை போய்த்து விட்டார். இது ஒரு பெரிய இந்தியாவுக்கு பெரிய அடி தான். ஏன்னா நம்மளுடைய ஜிடிபியில் 2% பாதிக்கும். இப்போ போர் நிறுத்தம் கொண்டு வந்தேன்னு பாகிஸ்தான் ஏற்றுக்குச்சு. ட்ரம்ப்னால தான் போர் நிறுத்தம் வந்ததுன்னு பாகிஸ்தான் அஃபிஷியலி இதை டெக்ளேர்ட். இந்தியா ஏற்றுக்கல. நாங்கள் அமெரிக்கா சொல்லியெல்லாம் செய்யலை, அப்படி எங்களை யாரும் ஆம்டிஸ் பண்ண முடியாதுன்றதை நம்ம ஸ்டாண்ட். ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் வாங்குறது இந்தியா விஷயம் ப்ரப்போஸ் தேவையும் இல்லை. அப்படி ஒன்றும் பெரிய கான்ட்ரிபியூஷன் அவன் பண்ணவும் இல்லை. இஸ்ரேலில் நான் யுத்தத்தை நிறுத்திட்டேன்னு பேச வந்தாங்க. எங்கே இஸ்ரேலில் பெரனியல் வார் நடந்தது. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்தியா அதுவும் பர்டிகுலராக மோடி வெர்சஸ் ட்ரம்ப் அப்படிங்கும்போது 2 பேரும் ரொம்ப நட்பாக இருந்தாங்க. மீண்டும் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்தால் இந்தியா மிகப்பெரிய அளவில் ஒரு 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 நல்ல ஒரு டெவலப்டு நேஷனாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அந்த நட்பு ஏதோ பெரிய சிதறலாக இருக்குது. இல்லை, நீங்கள் சர்வதேச உறவுகள்லங்க தனிப்பட்ட நட்புன்றது ஓரளவுக்கு அது ஒரு சூசிங் எஃபெக்ட் கொடுக்கும், அவ்வளோதானே தவிர அது பெருசாக இரு நாடுகளுக்கான உறவையெல்லாம் தீர்மானிக்காது. நீங்கள் இந்திய அதிபர்களும் அமெரிக்காவில் இப்போ நேருவும் கென்னடியும் ஒரு காலத்தில் பெரிய நண்பர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அமெரிக்கா இந்தியா மேலே இருக்கிற எந்த விதமான விஷயத்தையும் அவங்க தளர்த்திக்குள்ள தயாராக இல்லை. அதெல்லாம் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அமெரிக்கா இந்தியாவிற்கான ஒரு நட்பு நாடாக உலக அளவில் பெருசாக பிராண்ட் ஆகலை. மோடி வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் குறைஞ்சது. நமக்கு எப்பயுமே நட்பு நாடாக ரஷ்யா தான் இருந்ததுன்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்குது எப்போவுமே. அதனால தான் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணார்னா நான் அலைடு மூவ்மெண்ட் நாம்னு கொண்டு வந்தார். பட் இட் ஃபெயில்டு, மிசரபிளி ஃபெயில்டு. நீங்கள் ரஷ்யாவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு இன்னைக்கு கான்டெக்ஸ்டில் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப். அந்த இரு நாடுகளுக்கு இருக்கிற உறவை 2ஆக பிரிக்கணும். அரசாங்கத்துக்கும் உள்ள உறவு தான் இன்றைக்கி நமக்கு நிறைய நாடுகளோடு இருக்குது. ஆனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள நட்பு இருக்குல்ல, உறவு இருக்குல்ல, இது மக்களுக்கும் உள்ள உறவு. கவர்மெண்ட்ஸ் மேபி ஹாஸ்டைல். ஏன்னா இந்தியன்ஸ் அவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க. இன்றைக்கி இந்தியர்கள் இல்லைன்னா அமெரிக்கா ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு இந்தியன் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அங்கே சாதாரண சூப்பர் மார்க்கெட் வச்சுக்கவங்க கூட இந்தியன்ஸ் நிறையா இருக்கிறாங்க. பெரிய ஒப்பீனியன் மேக்கர்ஸாக இருக்காங்க. அகடமிக் ஃபீல்டில் நிறையா இருக்கிறாங்க. நிறைய சயின்டிஸ்ட் அங்கே இருக்கிறாங்க. இந்தியன் சயின்டிஸ்ட் யூஎஸில் இருக்கிறாங்க. அப்படி நிறைய ஒரு மக்களுக்குமான உறவு பாலம் அமெரிக்காவோட தான் நமக்கு மேம்பட்டுருக்கு. ரஷ்யாவோட மக்கள் இணைப்பு இல்லை. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு பெரிய முயற்சி பண்ணாங்க, இண்டோ சோவியத் நட்புறவு கழகம்னு, இண்டோ சோவியத் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி அவங்க பெருசாக ஒரு 20-30 வருஷம் நடந்தாங்க. ஜெயகாந்தன் மாதிரி எழுத்தாளர்கள்லாம் கூட அதில் அந்த அமைப்பில் இருந்து பணியாற்றினாங்க. அப்போ கூட அரசுக்கும் தான் உறவு இருந்ததே தவிர, நட்பு இருந்ததே தவிர, மக்கள் பெருமளவில் இந்தியர்கள் ரஷ்யாவில் இருக்கிறது, ரஷ்யர்கள் பெருமளவு இந்தியா பார்த்துட்டு போகிறது, அந்த ரிலேஷன்ஷிப் எப்பயுமே இல்லை. அதனால் அமெரிக்காவில் ட்ரம்ப் இப்படி பண்ணதுங்கிறது ஒரு ஷாக்கிங். இது அன்ஃபார்ச்சுனேட்டு. ஒரு பச்சையாக கொஞ்சம் ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டில் சொல்லணும்னா ஒரு கிறுக்க மாதிரி செயல்பட்டுருக்கிறாரு ட்ரம்ப். ஆக்சுவலாக ட்ரம்ப் ஃபெயில்டு மோடியோட எதிர்பார்ப்பை அல்லது ஒரு 150 கோடி இந்தியர்களின் எதிர்பார்ப்பை ட்ரம்ப் அதை பொய்த்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர இதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இன்னொன்று, நீங்கள் வெஸ்டர்ன் பிஸ்னஸ் மாடல்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது ஷாக்கிங்காக இருக்காது. ஏன்னா வெஸ்டர்ன் மாடல்ஸ் ஆஃப் பிஸ்னஸில், குறிப்பாக அமெரிக்கன் மாடலில் நட்பு, அன்பு, கம்பேஷன், சிம்பத்தி, எம்பத்திக்கெலாம் இங்கே இடம் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய டாக்ட்ரின், பிஸ்னஸ் டாக்ட்ரின் என்னென்னா, பிஸ்னஸ் இஸ் எ வார். வணிகம் என்பது ஒரு யுத்தமாக தான் பார்க்குறாங்க. அப்படி தான் அவங்க பிஸ்னஸே பண்ணுறாங்க. அண்ட் பிஸ்னஸ் இஸ் எ வார்ங்கிற மாதிரி வார் இஸ் எ பிஸ்னஸ் ஃபார் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஏன்னா ஒரு போர் தொடங்கினா அதில் வணிக நலன்கள் இருக்குன்னா அவன் தயவுதாட்சியம் இல்லாமல் ஒரு போரை நடத்துவான். அந்த போருக்கு பின்னால் ஒரு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்படி பிஸ்னஸ் இஸ் எ வார் இஸ் எ பிஸ்னஸ்னால அவங்க வெஸ்டர்ன் டாக்டரினை வச்சுருக்காங்க. நம்ம அந்த மாதிரி சென்டிமெண்ட்டுக்கு பழக்கப்படல. ஏன்னா இந்தியன் பிஸ்னஸ் மாடலுங்கிறது இது ஒரு ரிலேஷன்ஷிப் மாடலிங்க. உறவின் அடிப்படையில் அது போயிட்டே இருக்கும்.
நம்ம துக்ளக் ஆசிரியர் ஐயா குருமூர்த்தி இருக்காங்களே, அவங்க ஒரு அற்புதமான நெகிழ வைக்கிற ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. அவங்க அண்ணா, இவங்க கூட்டு குடும்பம், அவங்க அண்ணா கூட்டு குடும்ப தலைவராக இருக்கும்போது அவர் ஒருத்தர் தான் ஏர்னிங் மெம்பர். இவங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க பள்ளி கல்லூரியில். அப்போ ஸ்பென்சர்ஸ்னு ஒரு நிறுவனத்தில் அவங்க அண்ணன் வேலை செய்கிறாரு. அதில் பெரிய ஸ்ட்ரைக் வருது. அப்போ காமராஜர் தான் சிஎம்மாக இருக்கார். அந்த ஸ்பென்சர் பிரச்சனை தீர்க்க முடியல. நிறைய தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை. ஸ்ட்ரைக்னா இண்டஸ்ட்ரி வேலை இல்லை, வருமானம் இல்லை. ஆயிடுச்சு, வருமானம் இல்லை. எல்லார் குடும்பமும் கஷ்டப்படுது. சாப்பாட்டுக்கே இல்லை பல குடும்பங்களில். குருமூர்த்தி ஐயா சொல்லுவார், எங்கள் குடும்பத்தில் அதான் நிலைமை. அப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அண்ணாச்சி பலசர கடை வச்சுருக்காரு, சின்ன கடை. நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் அண்ணாச்சி வச்சுருக்காரு. அவர் பணமே கேட்காம மாத கணக்காக இவங்க வீட்டுக்கு எப்பயும் கொடுக்குற அந்த பலசர பொருட்களை, அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டார். அந்த ப்ரொவிஷன் லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டே இருக்கார். பணம் கேட்கவே இல்லை. என்ன நம்பிக்கை, என்னைக்கோ ஸ்பென்சரில் பிரச்சனை சரியாகும், இவங்க மறுபடியும் வேலைக்கு போவாங்க, சம்பளம் வாங்குவாங்க, வாங்கினா பழைய அரியர்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்துருவாங்க. அந்த நம்பிக்கை. ஏன்னா இது ரிலேஷன்ஷிப் மாடல். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் அமெரிக்காவில் இருக்கா? அமெரிக்காவில் ஒரு இண்டஸ்ட்ரி க்ளோஸ் ஆகுது, வேலை இல்லாமல் இருக்காங்க. அவன் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் போய், மாலில் போய் எனக்கு ஒரு 4 மாதத்துக்கு கடன் கொடு, நான் எனக்கு வேலை கிடச்சிரும், நான் சம்பளம் வாங்கி கொடுத்துறேன்னு சொன்னால் அமெரிக்காவில் அதை யார் ஏற்றுக்குவாங்க? இந்த கம்பேஷன் எல்லாம் வெஸ்ட்டில் இருக்காது. குருமூர்த்தி சொல்லுவார், நான் இன்றைக்கி பொருளாதாரத்தில் எங்கேயோ பெரிய அளவில் வளர்ந்துட்டேன், ஆனாலும் கூட எங்கள் வீட்டில் நாங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட்லேயோ மால்லேயோ போய் எந்த பொருளும் வாங்குறதில்ல. இன்றைக்கும் அந்த அண்ணாச்சி கடையில் தான் போய் வாங்குறோம். பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பொட்டி கடையில் தான் எங்கள் வீட்டுக்கான பொருட்கள்லாம் நாங்கள் வாங்குகிறோம். அந்த நன்றி உணர்வு. ஒரு காலத்தில் நம்ம குடும்பத்தை காப்பாற்றின ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குல்ல அந்த அண்ணாச்சி. அப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நீங்கள் வெஸ்ட்டில் பார்க்கவே முடியாது. அமெரிக்கா இந்தியா மேலே காழ்ப்புணர்ச்சியோடு தான் ட்ரம்ப் இதை செய்திருக்கிறார். இந்தியர்களுடைய எதிர்பார்ப்பை பொய்த்து விட்டார். இது ஒரு பெரிய இந்தியாவுக்கு பெரிய அடி தான். ஏன்னா நம்மளுடைய ஜிடிபியில் 2% பாதிக்கும். இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு நம்ம பண்ணுற ஏற்றுமதி இருக்குல்ல, கிட்டத்தட்ட $85 பில்லியன் வரும். அமெரிக்காவும் இந்தியாவுக்குமான வணிகமே, அவன் நமக்கு விற்கிறதும் நாம் அவனுக்கு விற்கிறதுமே மொத்தமே $135 பில்லியன் தான். சரிங்களா? அதில் $85 பில்லியன் நாம் ஏற்றுமதி பண்ணுறோம். அவன் நமக்கு கொடுக்கறது ஒரு 40-45 மில்லியன் இருக்கும்னு வச்சுங்க. அப்போ நமக்கு தான் அதிகமான ஏற்றுமதி பண்ணுறதுனால ட்ரேட் சர்ப்ளஸில் இருக்கும். நம்ம அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான வர்த்தகத்தில் நாம் ட்ரேட் சர்ப்ளஸ்னால் உங்களுக்கு தெரியும். நான் 100 ரூபாய்க்கு உங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறேன், நீங்கள் எனக்கு 200 ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணுறீங்கன்னா நான் தான் ட்ரேட் டெபிசிட்டில் இருக்கேன். என் பணம் தான் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு போகுது. அப்போ எனக்கு ட்ரேட் டெபிசிட், நீங்கள் ட்ரேட் சர்ப்ளஸில் இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு உறவு இருக்குது. இதே இது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற அந்த வணிகம் $400 பில்லியன் மேலே போகுது. அதில் ட்ரேடில் அமெரிக்கா வீக்காக இருக்குது. சீனாவான ட்ரேடில் அமெரிக்கா வீக்காக இருக்குது. அதனால் அவன் சீனாவோட அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய கட்டாயம் இருக்குது அமெரிக்காவுக்கு. இந்தியாவோட அவனுக்கு $40 பில்லியன் தான் அவன் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நம்மளால் அவனுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நாம் தான் அவனுக்கு $85 பில்லியன் கொடுக்குறோம். இப்போ பல பேருமே இந்தியாவில் பல ஊடகங்கள்லையும் சரி, இது முழு விவரங்கள் சொல்கிறதில்ல. மோடி நம்பினார், மோடி ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பேசினார், ஹவுடி மோடி நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினார், பிறகு என்ன மோடி இப்படி ஏமாற்றிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் ஆழமாக போய் விஷயத்தை பார்க்கணும். அமெரிக்காவினுடைய காய்கறி மார்க்கெட் ரொம்ப பெருசு. இந்தியா மாதிரி 3 டைம்ஸ் அமெரிக்காவில் காய்கறி விளையுது. ஏன்னா அது நிறைய ஒயிட் ஸ்ப்ரெட்டு லேண்ட்ஸ்கேப் உள்ள நாடு. ஈவன் டுடே அமெரிக்காவில் விர்ஜின் லேண்ட்ஸ் ஹெக்டேர் அண்ட் ஹெக்டேர், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஹெக்டேர்ஸ் இருக்குது விர்ஜின் லேண்ட். இது வரைக்கும் உழுது பயிரிடப்படாத பகுதியே இருக்குது. அதை பண்ண முடியல அவனால், அதனால் வச்சுருக்கான். அதுலேயே அவனுக்கு 3 டைம்ஸ் இந்தியா மாதிரி காய்கறி உற்பத்தி ஆகுது. பால் பொருட்கள் உற்பத்தி பிரம்மாண்டமாக இருக்காங்க. இப்போ அவங்க என்ன வலியுறுத்துறான்னா, ட்ரம்ப் வாண்ட்ஸ் இந்தியா டு ஓப்பன் தி மார்க்கெட் ஃபார் தேர் அக்ரிகல்ச்சர் அண்டு டைரி ப்ரொடியூஸ். ஓப்பன் பண்ணிட்டான். எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? அவனுடைய பால் பொருட்களை இந்திய சந்தையில் அனுமதிச்சா இந்தியாவில் உள்ள சாதாரண ஏழை எளிய விவசாயிகள் என்ன ஆவாங்க? ஆட்டை நம்பி மாட்டை நம்பி இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் என்ன ஆகும்? நீங்கள் எத்தனை கோடி பேருக்கு நீங்கள் அமெரிக்கா பொருட்களை வாங்குறதுலேருந்து நீங்கள் காப்பாற்ற முடியும்? அவனோட காய்கறி இங்கே வர ஆரம்பிச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் நம்மளுடைய வெஜிடபிள் மார்க்கெட் என்ன ஆகும்? இங்கே லோக்கல் எக்கானமி எப்படி இருக்கும்? அப்போ நாம் அதை கடுமையாக எதிர்க்கிறோம். இது ஒரு காரணம். ட்ரம்ப் இந்தியா மேலே இந்த 50% டேரிஃப் போட்டதுக்கு இது ஒரு காரணம். இன்னொரு ரீசன் என்னென்னா, ஆப்ரேஷன் சிந்தூர். இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் ட்ரம்ப் வாண்ட்ஸ் டு டேக் தி கிரெடிட். நான் தான் போர் நிறுத்தம் கொண்டு வந்தேன். ஏன்னா ட்ரம்ப்புக்கு என்ன ஆசை இருக்குன்னா, பீஸுக்கான நோபல் பரிசு வாங்கணும்னு ஆசை இருக்குது. நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கணும்.
ஏன்னா போர் நிறுத்தம்லாம் கொண்டு வந்துட்டார், உலகத்தில் அமைதியை நிலைநாட்டிட்டார் அப்படின்றதுக்காக வாங்கணும்னு ஆசை இருக்குது. இப்போ இந்தியா எந்த இடத்துலையுமே ட்ரம்ப்னால தான் நாங்கள் போர் நிறுத்தம் கொண்டு வந்தோம்னு நம்ம ஒத்துக்கல. இன்னும் சொல்ல போனால் அன்பிரசிடென்டாக ட்ரம்ப்பும் மோடியும் பேசின கான்வர்சேஷனுடைய மினிட்ஸே இந்திய அரசாங்கம் வெளியிட்டது. மினிட்ஸ் ஆஃப் தி கான்வர்சேஷன் அதையே வெளியிட்டாங்க. அதில் எங்கேயுமே போர் நிறுத்தம் பண்ணுங்கன்னு ட்ரம்ப் சொல்லவில்லை. அதை மோடி அந்த மாதிரி சொல்லி மோடி ஏற்றுக்கொண்டதாகவும் அந்த கான்வர்சேஷன் மினிட்ஸில் இல்லை. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு பெரிய ஷாக்கு. அப்போ நம்ம சொல்கிறோம், அதை இந்தியா ஏற்றுக்க மாட்டேங்குது. இப்போ போர் நிறுத்தம் கொண்டு வந்தேன்னு பாகிஸ்தான் ஏற்றுக்குச்சு. ட்ரம்ப்னால தான் போர் நிறுத்தம் வந்ததுன்னு பாகிஸ்தான் அஃபிஷியலி தி டெக்ளர்டு. இந்தியா ஏற்றுக்கல. நாங்கள் அமெரிக்கா சொல்லியெல்லாம் செய்யலை, அப்படி எங்களை யாரும் ஆர்ம் ட்விஸ்ட் பண்ண முடியாதுன்றதான் நம்ம ஸ்டாண்டு. இதில் நம்ம மேலே அவருக்கு ஒரு பெரிய கோபம் இருக்குது. அது மாதிரி பாகிஸ்தான்லேருந்து ட்ரம்ப்புக்கான நோபல் பரிசுக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரொப்போஸ் பண்ணணும் யாராவது ஒருத்தர். இப்போ உங்களுக்கு ஒரு அவார்டு வேணும்னா நான் ப்ரொப்போஸ் பண்ணணும், கோபால் நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி நான் ப்ரொப்போஸ் பண்ணேன். நீங்களே எனக்கு அவார்டும் கேட்க முடியாது. அந்த மாதிரி ப்ரொப்போஸலை பாகிஸ்தான் ட்ரம்ப்புக்காக பண்ணியிருக்கு. இந்தியா பண்ணாது. நம்ம எனக்கு வேர்த்தா வழிது ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு வாங்குறதுக்கு இந்தியா ஷுட் வி ப்ரொப்போஸ், தேவையும் இல்லை. அப்படி ஒன்றும் பெரிய கான்ட்ரிபியூஷன் அவன் பண்ணவும் இல்லை. இஸ்ரேலில் நான் யுத்தத்தை நிறுத்திட்டேன்னு பேசுகிறான் அந்த ஆள். எங்கே இஸ்ரேலில் பெரனியல் வார் நடந்துகிட்டு இருக்கு. 70 வருஷமாக நடந்துட்டு இருக்கு, 75 வருஷமாக நடந்துட்டு இருக்க வார் அது எங்கே நின்றுருக்கு? எவ்ரி டே இஸ் எ ப்ராப்ளம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் கிரெடிட் எடுத்துக்கிறது, சூடோ கிரெடிட்டு, இதெல்லாம் ட்ரம்ப்போட போக்காக இருக்குது. அது கிட்டத்தட்ட வயசாச்சா, புத்தி சுவாதீனம் இல்லாமல் போச்சா? வைரமுத்தை வச்சு தான் கேட்கணும் அவருக்கு. ட்ரம்ப்புக்கு என்ன, ராமனுக்கே புத்தி சுவாதீனம் இல்லைன்னு கண்டுபிடிச்ச வைரமுத்து இல்லையா? அதனால் ட்ரம்ப்புக்கு புத்தி சுவாதீனம் இருக்கான்னு சைக்காட்டிஸ்ட்டை போவோம்னா வைரமுத்துட்ட கேட்டால் அவர் ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் கொடுப்பார். ஏன்னா நிறைய கிறுக்கிங்க இருக்காங்க நாட்டில். அதனால அந்த மாதிரி ட்ரம்ப்போட நிலைமை வந்து அப்படி இருக்கு. இல்ல இது நான் ட்ரம்ப்னு ஒரு தனிப்பட்ட நபரை தாண்டி இல்ல அமெரிக்க அரசாங்கம் இல்ல நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு வரேன். இது வேலிட் கொஸ்டின். ட்ரம்ப்போட அந்த டெசிஷனுக்கு பை அண்ட் லார்ஜ் தேர் இஸ் நோ சப்போர்ட். அமெரிக்க ஊடகங்கள் இதை ஆதரிச்சு எழுதல. அமெரிக்கானுடைய செனட்டர்ஸ் எல்லாம் இதை ஆதரிச்சு பேசல. அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவோட நட்புறவுன்றது கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைந்து கல்டிவேட் பண்ண உறவு. நீ அதை ஓவர் நைட்டில் ஸ்பாயில் பண்ணுறன்றதான் இன்றைக்கி அமெரிக்காவில் பெரிய விமர்சனம் அவங்க மேலே. இந்த விமர்சனத்தை அவர் ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் ட்ரம்ப். பட் அமெரிக்காவில் அதிபருக்கு பவர் அதிகம். அவங்க நினச்சதை செய்யலான்ற பவர் அதிகம். வார் டெக்ளரே அவங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியும், யூனிலேட்டரலாக பண்ண முடியும் அமெரிக்க அதிபர். அந்த பவர் இருக்கிறதுனால ஓடுது. லாங் டேர்மில் இது இந்தியாவுக்கு நல்லதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா இப்போவே இந்தியன் எக்கானமி இஸ் நாட் எக்ஸ்போர்ட் ட்ரிவன் எக்கானமி. ஏன்னா நம்ம நாட்டில் 140 கோடி மக்கள் இருக்காங்க. இது இன்னொரு பாப்புலேஷன் 10-20 கோடி வளரத்தான் போகுது. எக்கனாமிக் தியரிப்படி ஒரு இடத்துல அடர்த்தியாக மக்கள் வசிப்பதனாலேயே ஒரு பெரிய பொருளாதாரம் உருவாகும்ன்றது ஒரு தியரி இருக்குது. அது இந்தியா சீனா மாதிரி நாடுகளில் அந்த தியரி நல்லா வேலை செய்யுது. ஒரு இடத்துல அடர்த்தியாக இருக்கும். இப்போ 100 வீடுகள் ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட்டடாக இருந்தால் அங்கே ஒரு டீ ஷாப் வந்துடும், அங்கே ஒரு தள்ளுவண்டி கடை வந்துடும், அங்கே ஒரு அயன் பண்ணுறவர் வந்துடுவார். புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே ஒரு பெட்டி கடை வச்சுருப்பாங்க, அங்கே ஏதாவது கடலை மிட்டாய் வெத்தலை பார்க்காது கிடைக்கிற மாதிரி ஒரு பெட்டி கடை வந்துடும். இப்படி ஒரு பொருளாதாரம் உருவாயிடும். இதே 100 வீடு, ஒவ்வொரு வீடும் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு வச்சுங்களேன், எந்த ஷாப்பும் வராது, எந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டி இருக்காது. அந்த வீடுகள்லாம் அவங்க செல்ஃப் சஸ்டெயின்டாக அவங்களுக்கு தாங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கிற மாதிரி வரும். இந்தியாவில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால ஒரு பொருளாதாரம் வரத்தான் செய்யும். 140 கோடி மக்கள்ங்கிறது உலகத்தினுடைய மக்கள் தொகை 800 கோடிங்கிறாங்க. நீங்கள் 140-150 crore கிட்டத்தட்ட 18% ஆஃப் தி வேர்ல்டு பாப்புலேஷன். எவ்வளோ பெரிய பாப்புலேஷன்! இவங்களுக்கான உணவு, இவங்களுக்கான உடை, இவங்களுக்கான மருத்துவம், கல்வி, நலத்திட்டங்கள், ஹவுசிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்யூனிகேஷன், ரோட் டிரான்ஸ்போர்ட், ரயில் டிரான்ஸ்போர்ட், இப்படி நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இப்படி எடுத்திங்கன்னா இதுவே ஒரு பெரிய பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம். நம்ம இன்னொரு நாடு நமக்கு உதவுன்றது வேண்டியில்லை. ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் என்னென்னா நமக்கு வந்து டாலர்ஸ் தேவை, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தேவைப்படுது. அது வந்து ஒரு 70% அது அந்நிய செலாவணி வந்து ஆயில் இம்போர்ட்டுக்கே சரியாக போகுது. எண்ணெய் இறக்குமதிக்கு படுது. அது நம்ம டாலரோ வெளிநாட்டு நாணயங்கள் கொடுத்து தான் வாங்க முடியும், நம்ம இந்திய ரூபாயை வச்சு வாங்க முடியாது. அதுக்கு எக்ஸ்போர்ட் பெருசாக உதவுது. ஆனால் அதுக்காக நாட்டோட இறையாண்மையோ நம்மளுடைய விவசாயிகளுடைய நலன்களையோ நம்ம மீனவர்களுடைய நலன்களையோ நம்ம காவு கொடுத்து நம்ம ஒன்று செய்ய முடியாது. அமெரிக்காவுடைய வேளாண் பொருட்களை நாங்கள் வாங்கலை, மரபணு மாற்றப்பட்ட விதைகளை நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் செய்யலை, அதுதான் முக்கியமான காரணமா? இல்லை ரஷ்யாவோடு நம்ம எண்ணெய் ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது காரணமா? என்றைக்குமே சார் ஒரு சில விஷயங்களில் ரிவீல்டு ரீசன்ஸ்னு ஒன்று இருக்கும்.
கன்சீல்டு ரீசன் ஒன்று இருக்கும். நீங்கள் சொல்லியது எது, நீங்கள் சொல்லாதது எதுன்னு பார்க்கணும். கன்சீல்டு ரீசன் இதுதான். இந்தியா தனது சந்தையை அமெரிக்காவினுடைய காய்கறி சந்தைகளுக்கும் விவசாய பொருட்களுக்கும் பால் பொருட்களுக்கும் திறந்து விடவில்லை என்பதான் உண்மையான ரீசன். இந்தியா ட்ரம்ப் நோபல் பரிசு வாங்குவதை தடை செய்ய இப்போ குறுக்கணிக்குதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நாங்கள் மீடியேட் பண்ணோம்னு சொன்னார் தெரியுமா, அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே. காஷ்மீரில் நம்ம ஸ்டாண்ட் என்ன, இந்திய அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்ன? தேர் ஷுட் நாட் பி எனி தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன், தேர்ட் பார்ட்டி மீடியேஷனுங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்டாண்டு. அதில் நம்ம ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக நம்ம அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். மூணாவது நபர் தலையீடு, இப்போ எல்டிடிக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் உள்ள பிரச்சனை இல்லை, நார்வே அரசாங்கம் உள்ளிட்டு தலையிட்டு தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன் பேசினாங்கல்ல, அதை அந்த அரசாங்கம் ஏற்றுக்குச்சு தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன். அது மாதிரி தான் ராஜீவ் ஜெயவர்த்தனா ஒப்பந்தம் வரும்போதும் தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன் இந்தியாவோட தலையிட்டை இலங்கை ஏற்றுக்கொண்டது. பட் நாம் காஷ்மீர் விஷயத்தில் ஏற்றுக்கல, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டோம். இது இருதரப்பு பேச்சுவார்த்தை தான். அதுலேயுமே மோடி ஒருபடி மேலே போய் சொன்னார், காஷ்மீரை பற்றி பாகிஸ்தானோட பேசுறதா இருந்தால் பாக் ஆக்குபைடு காஷ்மீரை பற்றி தான் பேசுவோம். இப்போ எக்ஸிஸ்டிங் நம்ம கூட இருக்கிறது காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இதை பற்றி பேச முடியாதுன்ட்டார். இதுவும் மோடிக்கு டிப்ளமேட்டிக் ப்ளோ. ஏன்னா அவர் நீங்கள் மூன்றாம் நபர் தலையிட ஏற்றுக்க அப்படின்னு சொல்கிறாரு. பாகிஸ்தான் ரெடியாக இருக்கான், அந்த பிரதேசி எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கும், நாம் ஏற்றுக்க முடியாதுன்றோம். அப்போ தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் நம்ம ஏற்றுக்கல. ஆப்ரேஷன் சிந்தூரில் போர் நிறுத்தம் வந்தது ட்ரம்ப்னால தான்றதை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கல. இந்திய சந்தைகளை திறந்து விடுங்கன்ற ஏற்றுக்கல. ரஷ்யாட்டிருந்து நீ எண்ணெய் வாங்குங்கன்னு சொன்ன, எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த தடையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது எல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு இவ்வளோ கோபம். இல்லை, நீங்கள் கன்சீல்டுன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. அந்த கன்சீல்டில் அமெரிக்காவிலேருந்து காய்கறிகளை வாங்குறது, இவர்களோட எண்ணெய் ஒப்பந்தம், இதெல்லாம் தாண்டி எம்பி கார்த்திக் சிதம்பரம் ஒன்று சொல்கிறார், பாகிஸ்தானோடு நட்பை தொடர வேண்டும்னு அமெரிக்கா விரும்புகிறாங்க, அதனால தான் அதிபர் 2 முறை போய் சந்திக்கிறாரு, தளபதி சந்திக்கிறாங்க, இந்த சந்திப்பெல்லாம் அடுத்தடுத்து நடக்குது, அந்த நட்புக்காக தான் இந்தியாவை என்ன பண்ணுறாங்க, பலிகடா ஆக்குறாங்க. உண்மைதான், அது ஆபத்து இல்லை, இந்தியாவுக்கு ஆபத்து. ஏன்னா பாகிஸ்தானோட அமெரிக்கா நட்பை பாராட்டு வரட்டும் சார். அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்கிற நாடு பாகிஸ்தான். அமெரிக்காவின் ஆயுத சந்தைகள்ல இருந்து தனது இராணுவத்திற்கான ஆயுதங்களை வாங்குறது பாகிஸ்தான். சமீபத்தில் தான் பாகிஸ்தான் சீன ஆயுதங்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. அதுவே அமெரிக்காவுக்கு பிடிக்கல. ஏன்னா இராணுவ வலிமையை கூட்டுறதுக்காக ஆயுத சந்தைகளில் கண்ணா பின்னான்னு நாட்டோட நிதி திவாலானா கூட கவலைப்படாமல் வாங்குற நாடு, பொறுப்பற்ற நாடு பாகிஸ்தான். நீங்கள் அப்படி பண்ண முடியாது. இந்தியா இஸ் எ ரெஸ்பான்சிபிள் டெமோக்ரஸி, 140 crore பீப்புள். அமெரிக்கா என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு ஒரு இந்திய பிரதமர் இருக்க முடியாது. மோடி நிச்சயம் இருக்க மாட்டார். இந்தியன் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு முக்கியம். பாகிஸ்தானுக்கு அவன் இன்ட்ரெஸ்ட் முக்கியம் இல்லை. அது கண்ட்ரி ஃபார் டெரர், கண்ட்ரி ஃபார் வார் மாங்கரிங் கண்ட்ரி. அது அவன் அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்பான். நாளைக்கு நான் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன், ஏங்கிட்ட இருந்தால் நீ போர் விமானங்கள் வாங்கணும், ஏங்கிட்ட இருந்து தான் அணு ஆயுதங்கள் வாங்கணும், வெடிகுண்டுகள் வாங்கணும்னு சொன்னால் சரியுமா. நாம் எல்லாத்துலேயுமே ஒரு சுயசார்பு நிலையை நோக்கி ஆத்ம நிர்பர் பாரத்னு என்னங்க, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இட் இரிட்டேட்ஸ் அமெரிக்கா, இட் இரிட்டேட்ஸ் ட்ரம்ப். நான் சுயேட்சையாக வளருவேன், நான் எனக்கான விஷயங்களை நானே பார்த்துக்குவேன், எனக்கான ஆயுதங்கள் நான் வாங்கிக்குவேன், என்னோட இன்னோவேட்டிவ் இந்தியன் இன்னோவேஷன் மூலமாக உருவாகிற டெக்னாலஜியில் உருவாகிற பல விஷயங்கள், உபகரணங்கள், அதெல்லாம் நான் பயன்படுத்துவேன். ஆப்ரேஷன் சிந்தூரில் எந்த அமெரிக்க ஆயுதத்தை பயன்படுத்தி நாம் அதில் வெற்றி கண்டோம்? இண்டிஜினியஸ் டெக்னாலஜி எல்லாமே. ரஃபேல் ஒன்று தான் ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கின விமானம். அமெரிக்காவோட கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லை. வேற பாகிஸ்தான் அப்படி இல்லையே. அதனால அவர் ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானை பக்கத்தில் வச்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. அதுக்கு அவர் ட்ரம்ப் விலை கொடுப்பார். ஏன்னா அது ஒரு செய்தியாக நான் எடுக்கல. கார்த்திக் சிதம்பரம் சொன்னதை செய்தியாக கடந்து போகலாமா, இல்லை அமெரிக்காவும் பாகிஸ்தானும் இணைந்திருந்தால் அது இந்தியாவுக்கு ஆபத்துங்கிற செய்தியை அவர் கடத்துறாரா? சார், ஆபத்து தான் என்பதில் நானும் உடன்படுறேன் கார்த்திக் சிதம்பரத்தோட. அமெரிக்காவும் பாகிஸ்தான் கை கோர்த்து, அமெரிக்காவும் பாகிஸ்தான் நட்பு நாடுகளாக இருந்தால் நாம் இவ்வளோ வருஷம் உழைப்பெல்லாம் வீண் தான். பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற நாடு. அந்த நாட்டுக்கு அமெரிக்கா மாதிரி பயங்கரவாதத்திற்கு ஒரு விலை கொடுத்த நாடு நட்பு பாராட்டுறான்னா என்ன, இது வந்து வரலாற்றுக்கு செய்கிற பெரிய துரோகம், அமெரிக்கா செய்கிற துரோகம். அதனால் இந்தியாவுக்கு பாதிப்பு வருமானம் வரும். பட் அந்த பாதிப்பை, அந்த சவாலை நீங்கள் எதிர்கொண்டாகணுன்றதான் முக்கியம். அப்படி எதிர்கொள்கிற தலைமை இன்னைக்கு இந்தியாவில் இருக்குது, நரேந்திர மோடி மாதிரி. இதுக்கு ஈல்டாகிற தலைமை இல்லை. இப்போ உதாரணம் சொல்கிறேன், மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அமெரிக்கா வந்து 1, 2, 3ன்னு ஒரு ஒப்பந்தம் கொண்டு வந்தாங்களா, அணு பரவல் சட்டம்னு போட்டு அந்த நியூக்ளியர் ட்ரீட்டி கொண்டு கையெழுத்து போடணும்னு வலியுறுத்தினாங்கல்ல.
அப்போ மன்மோகன் சிங் என்ன சொன்னார், கையெழுத்து போட்டு தான் ஆகணும், இல்லைன்னா நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பாதிப்பு வரும்னு சொன்னார். அப்போ ஐயா கலைஞர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார், அந்த அணு ஆயுத கொள்கை தவறு என்பதும் உண்மை, ஆனால் அதில் நாம் கையெழுத்திடாவிட்டால் நாம் பாதிப்புக்கு உள்ளாவோம் என்பதும் உண்மைன்னு சொன்னார்ல கருணாநிதி. அது தவறுன்றதும் உண்மைதானா, ஆனால் அதில் கையெழுத்திடாட்டி நமக்கு பாதிப்பு அதிகம்ன்றதும் உண்மை அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதனால தான் கண்டித்து ஆட்சியை விட்டு வெளில வந்தாங்க. ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு அறிவிச்சாங்க அடுத்த டேர்மில். புரியுதா உங்களுக்கு? பட் சிபிஎம்முடைய எதிர்ப்பையும் மீறி அந்த ஒப்பந்தம் கையெழுத்து போட்டார் மன்மோகன் சிங். அப்படி மோடி போட மாட்டேங்கிறாருங்கிறதான் பிரச்சனை. ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணால், கையை முறுக்கினால் இந்தியா வழிக்கு வந்துவிடும் என்பதான் வரலாறு. இது வரைக்கும் அப்படி தான் காங்கிரஸில் இருந்திருக்காங்க. நீ என்ன கையை முறுக்குனாலும் நான் அதுக்கு ஈல்டாக மாட்டேன், நான் ஒரு கை பார்ப்பேங்கிறதா மோடியோட லீடர்ஷிப். அது ட்ரம்ப்புக்கு பிடிக்கல. மோடியோட லீடர்ஷிப் ட்ரம்ப்புக்கு பிடிக்கல. அதனால் அதுக்கு அப்பப்போ சவால்களை உருவாக்குறாரு. இம்மிடியட் லாஸ், இம்மிடியட் சஃபரிங்ஸ் நமக்கு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா 2% ஜிடிபிங்கிறது ஒரு சைஸபிள் அமௌண்ட்டு. $80,000 பில்லியன் நம்ம வர்த்தகத்தை பாதிக்கும். நாம் நிறைய ஏற்றுமதி பண்ணுறோம். அதில் ரொம்ப பாதிக்கப்பட போகிறது டெக்ஸ்டைல் தான். ஆமாம், திருப்பூர் பின்னலாடை நிறுவனம் பாதிக்கும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன், அதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எம்எஸ்எம்இ இருக்குல்ல, அவங்க பாதிப்புக்குள்ளாவாங்க. நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் குறையும், ட்ராப் ஆகும், டீப் ட்ராப் ஆகும், டிராஸ்டிக்காக குறையும். இந்த மாதிரி சவால்கள்லாம் நமக்கு இருக்குது. பட் இதுக்கு ஆல்டர்னேட் அவென்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கல. இல்லை, நம்ம கணிக்கலையா சார்? அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்கன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ட்ரம்ப் ஸ்லோகனை சொல்லி வரும்போது ஏதோ ஒரு கேம் பண்ண போறாரு அப்படிங்கிறது இந்தியா கணிக்கல. அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ன்ற அந்த வாசகமே இந்தியா ஃபர்ஸ்ட்ன்ற நம்ம நாட்டினுடைய முழக்கத்தை எடுத்துக்கிட்டு தான் காப்பி பண்ணி தான் வந்துச்சு. நாம் இந்தியா ஃபர்ஸ்ட்னு சொல்ல ஆரம்பிச்சது தான், அப்புறம் அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னு பின்னால் அதை காப்பி பண்ணி தான் பேசினார். அந்த முழக்கத்தை உருவாக்குனதே நம்ம நாட்டில் தான், மோடி தான் உருவாக்குனார். இந்தியா ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படின்னா ஒன்று இந்தியா ஃபர்ஸ்ட். சார், இன் தி காமிட்டி ஆஃப் நேஷன்ஸ் நீங்கள் உங்கள் நலன்கள் என்னன்றது முக்கியமாக இல்லையா? இப்போ நாமெல்லாம் இங்கே இருக்கோம், 2 கேமராமேன் இருக்காங்க, எல்லாம் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோம். நாளைக்கு அந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைக்கிறேன். குரூப் ஃபோட்டோ ஒரு 10 பேர் சேர்ந்து நின்று குரூப் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை பார்த்து அடுத்த செகண்ட் நீங்கள் யாரை சார் பார்ப்பீங்க? உங்கள் கேமராமேன் எங்கே இருக்கார், உங்கள் எடிட்டர் எங்கே இருக்கிறாரு, இன்னொரு ஆங்கர் எங்கே உட்காந்து பார்ப்பீங்களா, இல்லை உங்கள் முகத்தை பார்ப்பீங்களா? ஒரு குரூப் ஃபோட்டோவை கண்ணில் பார்த்தோன்னே எடுத்தோடனே உங்கள் முகத்தை தானே சார் தேடும் கண்ணு. இது ஹியூமன் நேச்சர். அது மாதிரி உலக அளவில் நாடுகள் இருக்குது, அவங்களுக்கு இடையில வர்த்தகம் நடக்குது, உறவு நடக்குது, நட்பு இருக்குது, பயணங்கள் நடக்குது, கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, அகடமிக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறாங்க. இவ்வளவுல நான் எங்கே இருக்கேன், என் மூஞ்சி தெரியுதா, எனக்கு இந்தியன் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்க்குறது தானே ஒரு பிரதமரோட வேலை. அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றுறதுக்கு இந்திய பிரதமர் இல்லையே. அவர் நாட்டை வளப்படுத்தி அங்கேருந்து நான் பொருட்களை வாங்குவேன்னு சொல்கிறதுக்கு இந்திய பிரதமர் தேவையில்லை. இலங்கை மாதிரி ஒரு நாடுகளை ஆர்ம் ட்விஸ்ட் பண்ண முடியும், இந்தியா ஆர்ம் ட்விஸ்ட் பண்ண முடியாது. லாங் டேர்மில் இந்தியாவுக்கு நல்லது. இதே மாதிரி தான் நீங்கள் இந்தியா அணுகுண்டு வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் இருக்கிறப்ப வெடிச்சப்போ எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்கல்ல அமெரிக்கா. எந்த நாடு நம்ம மேலே எக்கனாமிக் சாங்ஷன் கொண்டு வந்தாங்க? ரஷ்யா பண்ணிச்சா? இல்லையே, அமெரிக்கா பண்ணான். நம்ம ரிசர்ஜென்ட் இந்தியா பாண்டுன்னு ஒன்று உருவாக்கணும். ஒட்டுமொத்த என்ஆர்எஸும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளில் 30,000 கோடி ரூபா டெபாசிட் வந்துச்சு நமக்கு, என்ஆர்ஐ டெபாசிட் மட்டும். இந்த தேசத்தை என்ஆர்ஐஸ் காப்பாற்றினாங்க அந்த கிரைசிஸில், ரிசர்ஜென்ட் இந்தியா பாண்டுன்னு போட்டதுனால. அப்போ அந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸை படிப்படியாக முறியடித்து பின்னால் அந்த சாங்ஷன் அவனே வித்ட்ரா பண்ணான் தெரியுமா அமெரிக்கா. இதே அமெரிக்கா குஜராத்தில் எலெக்டட் சீஃப் மினிஸ்டராக மோடி இருக்கிறப்போ விசாவை டெனி பண்ணான்ல. மோடி வாஸ் டெனிடு விசா, அமெரிக்கன் யூஎஸ் விசா. அவர் பிரதமர் ஆகிறாரு, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாத பயலுங்க வந்து எக்ஸ்டெண்டட் தி இன்விடேஷன், நீங்கள் அமெரிக்காவுக்கு வரணும்னு வந்து அழைப்புதல் கொடுக்குறான். அவன் மோடிக்கு நீ ஏன் விசா மறுத்த, இப்போ பிரதமர் ஆகணும் ஏன் உன் நாட்டை கூப்பிட்ற? கான்ட்ரடிக்ஷன் பாருங்கள். அமெரிக்கான்றதே பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் தான். அப்படி ஒன்றும் அமெரிக்கன் எக்கானமி பெருசாக ஒரு சௌகரியமாக கம்ஃபர்டபுளாக இல்லை. அமெரிக்காவினுடைய ஒரே பலம் என்னென்னா அவன் நாட்டு டாலர் வந்து இன்டர்நேஷ்னல் கரன்சியாக. சார், அவன் எக்கனாமியை பலப்படுத்தும் அப்படின்னா ஒரு ஸ்டெடி மைண்ட். முதல்ல 27% சொல்கிறாங்க, அப்புறம் 25%. அந்த 25% டேரிஃபு 20 ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு டேட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 1, ஒரு 7 days எக்ஸ்டென்ஷன், ஆகஸ்ட் 7, இதெல்லாம். அப்புறம் 50% ஒரு மேக்ஸிமம் ரேட் மாதிரி. 25% தான் சார் டேரிஃபு, அனதர் 25% பெனால்ட்டி. நீங்கள் ரஷ்யாவிலேருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுனால அபராதம். கிட்டத்தட்ட இட் ரிமைன்ஸ் தி டேஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. கிழக்கிந்திய கம்பெனி இப்படி தான் இந்த நாட்டில் பண்ணான்.
அப்போ இருந்த மன்னர்கள், குறுநில மன்னர்கள், பாளையக்காரர்கள் மேலெல்லாம் இந்த மாதிரி சட்டங்களை திணிச்சு, நீ இதுதான் உற்பத்தி பண்ணணும், நீ இப்படி தான் பண்ணணும். நீ குழந்தை இல்லாத ஒரு மன்னர் வாரிசு கூட தத்தெடுக்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தான் கிழக்கு. ஜான்சி ராணிக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு என்ன பிரச்சனை? அந்த அம்மா குழந்தை இல்லை, வாரிசு இல்லை, ஒரு குழந்தைய தத்தெடுக்குது. அது செல்லாதுன்னு அறிவிக்கிறான் கிழக்கிந்திய கம்பெனி. அவனுக்கு என்ன உரிமை இருக்குது? ஜான்சி ராணி குழந்தைய தத்தெடுத்தா அவனுக்கு என்ன வந்துச்சு? அவனுக்கு இப்படி எல்லாத்துலேயுமே அவங்களோட அரகன்ஸ், தி வெஸ்டர்ன் அரகன்ஸ், அதுதான் இன்னைக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது. ட்ரம்ப்போட செயல்பாடுகளில் விஞ்சி நிற்பது தி அரகன்ஸ் ஆஃப் தி வெஸ்ட். இப்போ இதுல ஒரு ஒரு இதுக்காக சந்தேகத்துக்காக கேட்குறேன். இப்போ அவங்க ஒரு பெனால்ட்டி போடுறாங்க, இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ள இருக்கிறோமா? இல்லையே, பெனால்ட்டி போட்டால் அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது மார்க்கெட் தான் முடிவு பண்ணுது. மோடி அக்செப்ட் பண்ணுறாரா இல்லையான்றது இல்லை. இங்கேருந்து ஒரு பின்னலாடை திருப்பூர்லேருந்து ஒரு பனியன் போச்சு. நேற்று வரைக்கும் அது அமெரிக்காவில் வந்து $100, இன்றைக்கி $150 ஆகும். அப்படி தானே? 50% டேக்ஸ் கூடும், $150 இருக்கும். வியட்நாம்லேருந்து பனியன் வருது, பங்களாதேஷ்லேருந்து அதே டிஷர்ட் வருது. அது வந்து இது $150 இருக்கும், அது $110 இருக்கும். அப்போ அமெரிக்கன் கன்சியூமர் எதை வாங்குவோம்? அந்த பிராண்டு வந்து இந்தியன் பிராண்டும் கிடையாது. அது பங்களாதேஷ்லேருந்து போனாலும், வியட்நாம்லேருந்து போனாலும், இந்தியாவிலேருந்து போனாலும், அவனுக்கு அந்த அமெரிக்கன் கன்சியூமருக்கு இது எந்த கண்ட்ரிலேருந்து வரலாம் தெரியாது. அவனுக்கு வந்து அந்த பிராண்ட் நேம் இருக்கும், துணியோட குவாலிட்டி இருக்கும், அவன் விலை கொடுத்து வாங்குவான். மார்க்கெட்டில் நம்ம $150 விற்கிறோம், அதே குவாலிட்டி $110 பங்களாதேஷ் ப்ராடக்ட் விற்கிது. எதை வாங்குவீங்க நீங்கள்? அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் குறைஞ்சிரும். எக்ஸ்போர்ட் குறைஞ்ச உடனே இதை நம்பி வங்கிகள் கடன் கொடுத்துருக்குல இந்தியாவில். எக்ஸ்போர்ட்ஸுக்கு நிறையா கடன் கொடுக்குறோம். இப்போ அந்த வங்கிகளுக்குள்ள அவங்க வாங்கின கடனை அவங்க திருப்பி கட்ட முடியாது, அந்த தொழில் முனைவோர்கள். என்ன செய்ய போகிறாங்க? அப்போ வங்கிகளுக்கு பிரச்சனை ஆகும். நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் சவால். எம்எஸ்எம்இல உள்ளவங்க கிட்ட முடியலங்கிற வங்கிகளுக்கு பிரச்சனை. இப்போ நீங்க எம்எஸ்எம்இ செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு அதோட பெரிய. இப்போ நீங்க கோபால் தினமலருடைய ஆங்கர், நீங்க சொல்லுங்க, ரஷ்யாவில் வந்து என்ன இறக்குமதி பண்ணால் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்றது அவன் சொல்கிற பாயிண்ட்டு. சரிங்க, நாங்கள் ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணல ஐயா எஜமா, அப்படி கை கட்டி வாய்ப்பத்தி நின்று, மகாராஜா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்குறோம், இந்த டேக்ஸ் போடாதீங்கன்னு சொல்லலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை சவாலை சந்திப்போம்னு நினைக்கிறீங்களா? எது கரெக்ட்? எது இந்தியாவுக்கு நீண்ட காலத்துக்கு பலன் கொடுக்கும்? எஜமா நீங்கள் அந்த பால் பொருட்கள் காய்கறிலாம் இந்திய சந்தைக்கு அனுப்புங்க எஜமா, நான் எங்கள் விவசாயிகள் செத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் பொருட்களை அனுப்புங்க எஜமான்னு மண்டிட்டலாமா? அதுக்கு எதுக்கு பிஜேபி? அமெரிக்கா முன்னால் மண்டிடுறதுக்கு பிஜேபி வேண்டாமே, காங்கிரஸ் அதை நல்லா செய்யுமே. கலைஞரே நல்லா செய்வார். இப்போ சிஎம்மாக இருந்தார்னா, ஆம், இந்திய பொருட்கள் சந்தையை திறந்து விட்டால் அது அழித்து விடும் என்பதும் உண்மை, ஆனால் நாம் அந்த உரிமையை அளிக்காமல் இருக்க முடியாது என்பதும் உண்மைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நல்ல தமிழ் பேசி முடிச்சிடுவார், கண்ட்ரியவே முடிச்சிடுவார். மோடி அப்படி செய்ய மாட்டார். வி வில் ஃபேஸ் தி சேலஞ்சஸ். அப்படி சவாலை சந்தித்த பல தேசங்கள் வரலாற்றில் எவ்வளோ இருக்குது. கியூபாவை ஏதாவது பண்ண முடிஞ்சதா அமெரிக்கானால? இன்னைக்கு வரைக்கும் கியூபாவை ஏதாவது பண்ண முடிஞ்சதா? இல்லை. பிறகு சின்ன கண்ட்ரி, கரும்பு தோட்டத்தை தவிர ஒன்றுமே இல்லை வேண்டாம், அந்த ஐலண்ட் கண்ட்ரி. அது அவனே அமெரிக்காவோட சாங்ஷன்ஸ் ஒன்றும். இவ்வளோ அமெரிக்கா செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, ஏன் அமெரிக்காவையோ ட்ரம்ப்பையோ பிரதமர் ஒரு இடத்துல கூட நான் தான் சமரசம் பேசினேன், மீடியேஷன் பேசினேன் அப்படின்னு டைரெக்டாக ஒரு 30 முறை சொல்கிறாரு. இப்போ டேரிஃபை அள்ளி குமிக்கிறாரு. டைரெக்டாக எதிர்க்க முடியலை. இந்திரா காந்தி அன்னைக்கு அதிபரை எதிர்த்தாங்க, ஏன் இப்போ எதிர்க்க முடியலை? எந்த அதிபரை எதிர்த்தாங்க? இந்திரா காந்தி எந்த அமெரிக்க அதிபரை எதிர்த்து இந்திரா காந்தி பேசினாங்க? வரலாறே கிடையாது. நேரு என்ன பேசினார்? யாரை எதிர்த்து பேசினார்? ராஜீவ் காந்தி எந்த அமெரிக்க அதிபரை எதிர்த்து யுத்தம் பண்ணார்? தாஸ்கண்ட் ஒப்பந்தத்துக்கு அமெரிக்காவோட ப்ரெஷர்னால தான் சாஸ்திரி ரஷ்யாவில் போய் பேசினார். அப்போ அமெரிக்காவை ப்ரெஷர் இருந்தது, ரஷ்யாட்டிருந்து ப்ரெஷர் இருந்தது. கிட்டத்தட்ட காங்கிரஸ் பீரியடில் இந்தியாவை ரஷ்யா கடகு வச்சாங்க, தெரியுமா உங்களுக்கு? இந்திரா காந்தி பீரியடில் தி என்டையர் கண்ட்ரி வாஸ் மார்க்கேஜ் டு ரஷ்யா. துக்ளக்கில் முன்னால் ஒரு தொடர் கட்டுரை வரும், அமெரிக்காவுக்கு பயந்து ரஷ்யாட்ட. ஆமாம், நான் அலைடு மூவ்மெண்ட்ன்றதே ரெடிக்குல், கேலி பொருளாச்சு. நீங்கள் ரஷ்யா பக்கம் இருக்கிற நாடுகளுக்கு நான் அலைடு மூவ்மெண்ட்னு பேர். அது என்ன அடமான வச்சதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ துக்ளக்கில் ஒரு தொடர் கட்டுரை வந்துச்சு, சோ எடிட்டர் ஆகிறப்ப. நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னால். இந்தியாவின் தலைநகரம் டெல்லி அப்படின்னு போட்டு அந்த டெல்லின்றதை மட்டும் அப்படி கிராஸ் பண்ணியிருப்பாங்க. மேலே மாஸ்கோன்னு எழுதியிருக்கும். இந்தியாவின் தலைநகரம் மாஸ்கோ, டெல்லின்னு எழுதி அடிச்சுட்டு மேலே மாஸ்கோ.
அது என்னென்ன காரணங்களால் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல இஷ்யூஸ் 15 நாளைக்கு ஒரு தடவை வரும். அப்போ துக்ளக் கிட்டத்தட்ட ஒரு 20-30 இஷ்யூ வந்தது. ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் எழுதினார் அதை, ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட். இந்தியாவின் தலைநகரம் மாஸ்கோ. அற்புதமாக இருக்கும். நான் ரொம்ப சின்ன வயசில் அதை வாசிச்சிருக்கேன். இப்போ எனக்கு அதை நினைவுபடுத்தி சொல்ல முடியல. படங்கள் ஞாபகம். அந்த படம் அந்த அடிச்சு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ரெண்டாவது, அந்த வயசில் அவ்வளவு ஸ்டாண்டர்ட் ஆர்டிக்கல் என்னால் புரிஞ்சுக்கவும் முடியாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவின் தலைநகரம் மாஸ்கோன்னு போட்டிருக்கோம். அப்படி தான் இருந்தது. அதை தான் இங்கே உள்ள கம்யூனிஸ்டுகளும் விரும்புகிறாங்க. இங்கே சிபிஐ சிபிஎம்லாம் இருந்தாங்க இல்லையா, அதில் சிபிஐ வந்து ப்ரோ ரஷ்யா, சிபிஎம் ப்ரோ சீனா. மக்களே சிபிஐ ரஷ்ய கம்யூனிஸ்ட்டு சீன கம்யூனிஸ்ட் தான் பேசிக்குவாங்க கிராமங்களில். அப்புறம் அந்த சிபிஐயோட அந்த அம்மா அலையன்ஸ்லேயே இருந்தாங்க அப்போ. அதனால் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக போச்சு அவங்களுக்கு. எந்த காங்கிரஸ் அதிபர் வந்து குளோபல் பவர்ஸை சேலஞ்சு பண்ணி பேசின ஒரு காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் சொல்லுங்கள்? வி சேலஞ்சிட்டு. அடல் பிகாரி வாஜ்பாய் சேலஞ்சு பண்ணார். குண்டு வெடிப்போம்னு சொன்னார், அணுகுண்டு வெடிப்போம். அமெரிக்கா கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் 2வது குண்டு வெடிச்சார். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அப்போ அப்துல் கலாம் தான் அட்வைசர். இன்றைக்கி மோடி அப்படி தான் சொல்கிறார், தேர்ட் பார்ட்டி ஒத்துக்க மாட்டோம். ஒரு தடவை வாஜ்பாய்க்கும் நவாஸ் ஷெரீஃபுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. காஷ்மீர் பற்றி பேசுகிறாங்க இந்தியாவில். அது ஒரு நகைச்சுவை. அது வாஜ்பாயோட விட் அண்ட் விஸ்டம் மாதிரி. அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த 1-to-1 அதிபர்கள் பேசுகிறப்ப ஆஃபீஸர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் ரூமை விட்டு வெளில போயிடுவாங்க. இவங்க மட்டும் தனியாக பேசுவாங்க. அப்பப்போ இந்த காஃபி பிஸ்கட் ஸ்நாக்ஸ் மட்டும் வரும். அப்போ ஒருத்தர் வந்து கதவை தட்டுறான். தட்டிட்டு அந்த இவர் அந்த கடைநிலை ஊழியர் வந்துட்டு, சார் காஃபி டீ அப்படி கேட்குறான். இவங்க எதாவது காஃபி கொடுக்கணுன்னு வந்து 2 பேருக்கு காஃபியெல்லாம் ஊற்றி வைக்கிறான். அப்போ வாஜ்பாய் வந்து நவாஸ் ஷெரீஃப்கிட்ட சொல்கிறாரு, தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன் அப்படிங்கிற. இது ஹிந்துவில் இங்கிலீஷில் கட்டம் கட்டி ஒரு நகைச்சுவையாக அட்டல்ஜியோட ஹியூமர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டேன். நவாஸ் ஷெரீஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணார் அதை. தேர்ட் பார்ட்டி, சாரி, திஸ் இஸ் நாட் தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன். திஸ் இஸ் நாட் தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன். காஃபி கொடுக்குறான்ல வந்து பேசி, திஸ் இஸ் நாட் தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன் சொன்னா அப்படி ஹிந்துவில் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நாம் எப்போயும் அனுமதிச்சதில்லை, பிஜேபி அனுமதிக்காது. இந்திய இறையாண்மை, இந்தியன் ப்ரைடு, ஒரு ரிசர்ஜென்ட் இந்தியா, வி வில் டூ இட், வி வில் அச்சீவ் இட். மோடி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மோடி ஏன் ட்ரம்ப்புக்கு பதில் சொல்லலைன்னா, மோடி மாதிரி ஒரு தலைவர் ஒரு கிறுக்கனுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு நான் கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயந்தான். இப்போ சமீபத்தில் காஸ்பரோ அப்படிங்கிற முன்னாள் சதுரங்க வீரர் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாரு. நீங்கள் மோடியை ஜோக்கர்னு சொல்லிக்கலாம், பைத்தியம்னு சொல்லிக்கலாம், என்ன வேணும்னு சொல்லிக்கலாம். பட் புதினுங்கிறவர் இன்னைக்கு ஒரு கொலையாளியாக இருக்கிறாரு, உக்ரைன்கிற நாட்டை நாசப்படுத்திட்டு இருக்காரு, அவரை என் குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்வது எந்த வகையில் சரியாக இருக்கும்? குட் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு என்னோட புதினோடு அப்படின்னு. சார், நீங்கள் யுத்தம்ன்றத ஏதோ லாண்ட் ஆர்டர் பிரச்சனை மாதிரி சொல்கிறீங்க. இன்றைக்கி இந்தியாவில் வந்து ரெண்டு சமுதாயங்கள் கலவரம் பண்ணிக்கிறான், மோதிக்கிறான், மாறி மாறி அடிச்சுக்கிறான், வெட்டிக்கிறான், குண்டு வீசுகிறான். அது கிரைம், லாண்ட் ஆர்டர் கிரைம். யுத்தத்தை எப்படி நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாதிரி பேசுகிறீங்க? புதினை எப்படி கொலையாளிம்பீங்க? அந்த கண்ட்ரிக்கு சில கம்பல்ஷன்ஸ் இருக்குது, வார் நடத்தணும். நாம் வார் விரும்பலை, நாம் வாரை நிறுத்துங்கன்னு தான் இந்தியாவும் சொல்லுது. அப்போ இஸ்ரேலும் பாலஸ்தீனுக்குள்ள பிரச்சனையை கிரைம், இஸ்ரேலை கொலைகாரம்பிங்களா? இஸ்ரேலை கொலைகாரன்னா பாலஸ்தீன்காரன் இஸ்ரேல்காரனை கொண்டதில் எந்த கணக்கில் வைப்பீங்க? இப்போ நாம் போய் ஆப்ரேஷன் சிந்தூரில் டெரரிஸ்ட் கேம்ப்ஸ்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு வந்தோம், செத்து போயிட்டான் நிறைய பேர். அப்போ இந்திய அரசாங்கம் கொலையாளியா? See, it is the sovereign right to protect their own country. Every country protects their own interest. அவனுடைய பார்டர், அவனுடைய மக்கள், அவனுடைய ப்ரைடு, இதெல்லாத்தையும் காப்பாற்றுற கட்டாயம் இருக்குல்ல ஒவ்வொரு தேசத்துக்கும். ரஷ்யாவுக்கு அந்த மாதிரி கம்பல்ஷன்ஸ் இருக்குது. ஏன் புட்டின் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அவர் தயாராக இருக்கும்போது கூட அவன் ரெஸ்பாண்ட் பண்ணலையே? இதே ட்ரம்ப் உக்ரைன் அதிபரை கூப்பிட்டு வச்சு பேசினது எவ்வளோ அந்த வீடியோ வைரல் ஆச்சு. அவன் பதில் சொல்லவே இல்லை, பிடி கொடுத்தே பேசல. அவன் போகிறதுக்கு அவன் தயாராக இல்லையே. நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் தானே சொல்கிறான் அவனும். அதனால் அந்த வார் நீடிக்குது. நீங்கள் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நின்றுச்சுன்னா இந்த அமெரிக்கா கொடுத்துருக்குற இந்த த்ரெட் இருக்குல்ல, இதுக்கு இந்தியாவுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் ரிலீஃப் கிடைக்கும். நின்று விட்டா கூடுதல் ரிலீஃப் கிடைக்கும். அதனால் இப்போ ரஷ்ய அதிபர் வர்றார். இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவும் பாகிஸ்தான் கை கோக்குதுங்கிறீங்களா? ஒரு வகையில் இது இந்தியாவுக்கு சீனாவுக்குமான உறவை இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சுருக்கோம், பெட்டராக. ஏன்னா இதில் இந்த ஹோல் இஷ்யூவில் சீனாவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா சீனாவோட பொருட்களுக்கு 30% டேரிஃப் போட்டிருக்காங்க. நமக்கு 50, சீனாவுக்கு 30. அவனும் ஹாப்பியாக இல்லை. ரெண்டாவது, பாகிஸ்தான் கூட அமெரிக்கா ரொம்ப க்ளோஸாக வர்றதையும் சீனா விரும்பலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள்.
சார் நான் ஒன்று சொல்கிறேன், எப்படி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இங்கிலாந்து தவிர, ஐலண்ட் யூரோப், இங்கிலாந்துன்றது ஐலண்ட் யூரோப் தவிர கான்டினென்டல் யூரோப் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து யூரோன்னு ஒரு கரன்சி ப்ரொமோட் பண்ணாங்க. ஆமா. ஏன் ரஷ்யா, சீனா, இந்தியா மாதிரி மேஜர் பவர்ஸ் இன் ஏஷியா, ஆசிய நாடுகளுக்கு நம்ம ஒரு கரன்சி ப்ரொமோட் பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா என்ன யோசிச்சு பாருங்க. இல்லை பிரிக்ஸ் நாடுகள்லாம் இடையில இந்த காமன் கரன்சி இல்லைல்ல. அமெரிக்காவோட பெரிய பலம் டாலர் தானே. டாலர் அச்சடிக்கிறது தவிர அவன்கிட்ட என்ன இருக்கு? மைட்டி மிலிட்ரி வச்சிருக்கான், ராணுவ வலிமையான ராணுவம் வச்சிருக்கான், டாலர் அடிக்கிறான். டாலர் அன்ஃபார்ச்சுனேட்லி குளோபல் கரன்சி. எந்த நாட்டில் போனாலும், ஒரு தீவு நாட்டுக்கு போனாலும் டாலர் கொடுத்தா ஏற்றுக்குவான். உங்கள் ரூபாயை கொடுத்தீங்க ஏற்றுக்க மாட்டான். நான் இலங்கைக்கு போயிருந்தேன், இந்திய ரூபாய் எங்கள் செல்லுபடி ஆகும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் ரூபாயாக கொஞ்சம் வச்சுருந்தோம், நம்ம நாட்டு ரூபாயா. சில கடையில் ஏற்றுக்கிறேன், சில கடையில் ஒன்லி ஸ்ரீலங்கன் ருப்பியேன்னு போர்டே போட்டிருக்கான். நீ அந்த பணம் கொடுன்றான். அப்புறம் நாங்கள் போய் அங்கே மணி எக்ஸ்சேஞ்சில் ஏதோ மாற்றி கீத்தி பண்ணோம்னு வச்சுங்க. அப்போ இந்தியன் கரன்சிக்கு லிமிட் இருக்குல்ல. இது ரஷ்யாவும் ஃபீல் பண்ணுது. ரஷ்யா என்ன சொல்கிறான்னா, நாம் ஒரு சுப்ரா நேஷனல் கரன்சியை வந்து உருவாக்கணும், டாலரையே பெரிய கரன்சின்னு எப்பயுமே வச்சுக்க முடியாதுன்றோம். டாலர் கரன்சி இல்லைன்னு மாறினா அமெரிக்கா ஒரு வருஷத்துக்குள்ளே கொலாப்ஸ் ஆகிடும். இன்னைக்கு டாலர், பிரிண்டிங் ஆஃப் டாலர் தான் அமெரிக்காவை சஸ்டெயின் பண்ணுது. ஒரு ஏஷியன் கரன்சி ப்ரொமோட் பண்ணுவேன், சீனா அதுக்கு ஒத்துக்கிட்டா, இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து அதை செய்ய ஆரம்பித்தா என்டையர் ஏஷியா வில் கம் இன் டு லைன். சந்தோஷம் பண்ணிக்கலாம், நமக்குள்ளே வியாபாரம் பண்ணிக்கும். சார் இதுதான் நெய்பர்ஹுட் எக்கனாமிக்ஸ். நெய்பர்ஹுட் ட்ரேட், நெய்பர்ஹுட் எக்கனாமிக்ஸ்னு என்ன அர்த்தம்? நமக்கு போக சர்ப்ளஸை பக்கத்தில் உள்ளவங்களோட ஷேர் பண்ணிக்கும், அவனுக்கு போக சர்ப்ளஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கும். அவ்வளோதான். நான் இங்கேருந்து எதுக்கு 10,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அமெரிக்காவில் போய் ஒரு பொருளை விற்க வேண்டிய அவசியம் எனக்கு வந்துச்சு? ஏன் விற்கணும்? தேவையில்லையே. குளோபல் ட்ரேடாக இருந்தால் கூட நெய்பர்ஹுட் ட்ரேட் இருக்குல்ல, அதுதான் சஸ்டெயினபிளாக இருக்கும். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள வியாபாரம், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும், இந்தியாவுக்கும் நேபாளுக்கும், இந்தியாவுக்கும் திபேத்துக்கும், பர்மா, மியான்மருக்கும், இந்த ட்ரேட் இருக்குல்ல, இது ரொம்ப வயபிள் ஆல்டர்னேட்டாக இருக்கும் அந்தந்த காண்டினென்ட்டுக்குள்ளே. அந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் நோக்கி நம்ம போகணும். இப்போ அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்கள் படிக்கலைன்னா அமெரிக்க பல்கலைக்கழகம் என்ன சொல்லுங்கள்? இப்போ ட்ரம்ப்பை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ் சஸ்டெயின் ஆகிறதுக்கு காரணமே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நாளைக்கு மோடி வந்து ஒரு அப்பீல் கொடுக்குறாரு, இந்த மாதிரி நமக்கு எதிராக பண்ணுற அமெரிக்காவில் போய் இந்திய மாணவர்கள் படிக்க போகாதீங்க, அதை பாய்காட் பண்ணுங்கன்றாரு. மக்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவானா? பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பேராது. அமெரிக்காவில் நிறைய யூனிவர்சிட்டி மூடணும். இப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா, இந்தியன் டாக்டர்ஸ் இல்லைன்னா அமெரிக்காவில் என்ன பண்ணுவீங்க? அமெரிக்காவில் உள்ள எல்லா இந்தியன்ஸும் ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ண அமெரிக்கா நாம் சொல்லுங்கள். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லேருந்து, டாக்டர்ஸ்லேருந்து, சாதாரண நாட்கள்லேருந்து, ஷாப்கீப்பர்ஸ்லேருந்து எல்லாம் ஒரு நாளைக்கு ஷட் டவுன், ஸ்ட்ரைக். அமெரிக்கா என்ன ஆகும்? வேர்ல்டு பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க, அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது அமெரிக்கா ஒரு தற்கொலைக்கு சமம் அப்படின்னு ஒரு வேர்ட்ஸை காயின் பண்ணால் கூட, அங்கே இருக்கக்கூடிய பெஸ்ட் பையாக இருக்கட்டும், வால்மார்ட்டாக இருக்கட்டும், விலையை அதிகமாக வச்சு விற்பாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு பிரச்சனை. ஆனாலும் இந்தியா போன்ற நாடுகளில் பெரிய பாதிப்பு சந்திக்கிறோம்ல. இப்போ இதுல மீண்டு வர்றதுக்கு some years ஆகும். இயர்ஸ் ஆகும் சார். நான் என்ன சொல்கிறேன், இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லை, நான் இது வரைக்கும் பேசவே இல்லை. நான் தான் வரிசையாக சொல்கிறேனே, வங்கிகள் பிரச்சனை வரும், எம்எஸ்எம்இக்கு பிரச்சனை வரும், நம்மளுடைய டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டுக்கு பிரச்சனை வரும், சவால்கள் வரும் தான் நானும் சொல்கிறேன். எவ்வளோ டியூரேஷனில் முடியும்? இதுக்கு என்ன தீர்வு? கால் லெவலில் சொல்கிறீங்களான்னு கேட்குறேன். ஆல்டர்னேட் கண்டுபிடிக்கிறது தான் கால் லெவல். இல்லை ரொம்ப நட்பாக இருக்கிறாங்களே சார், நீங்கள் ஒரு நட்பாக இருக்கிற இருந்தா என்ன அந்த நட்பை நான் சொல்லவா? இந்தோ சீனா பாய் பாய் இந்த கோஷம் இருந்துச்சா இல்லையா இந்திய அரசியலில்? நேரு காலத்தில் இந்தியனும் சீனனும் சகோதரர்கள், பாய் பாய்னா சகோதரர்கள். இந்தோ சீனா பாய் பாய் சொன்னாங்கல்ல, 62 வரைக்கும் சொன்னாங்க. பஞ்சசீல கொள்கை யாரோட கையெழுத்தாச்சு? சீனாவுக்கு இந்தியாவுக்கு தான் கையெழுத்தாச்சு பஞ்சசீலம். சுயன்லா இருந்தார் அப்போ. அந்த பஞ்சசீல கொள்கை கையெழுத்து போட்டு அந்த பேப்பரில் அந்த மை கூட காயலை, சீனா இந்தியா மேலே படையெடுத்தானே இல்லையா? சர்வதேச உறவுகள் அப்படி தான் சார் இருக்கும். ஆர்எஸ்எஸ்ல தத்தோபந்த் தெங்கலின்னு ஒரு பெரிய சீனியர் லீடர் இருந்தார். அவர் சொல்லுவார், உள்நாட்டு அரசியலில் ராமன் மாதிரி இருங்கம்பார். ராமன்னா ராமாயண ஸ்ரீராமச்சந்திரன் மாதிரி இருக்கணும். சரி, அவ்வளோ நேர்மையாக, கரெக்டாக, சிஸ்டமேட்டிக்காக. வெளிநாட்டு அரசியல் விவகாரத்தில் கிருஷ்ணர் மாதிரி இருக்கணும். ஏன்னா கிருஷ்ணன் நோன் ஃபார் சம் ஸ்ட்ராட்டஜி, சம் ட்விஸ்ட். கிருஷ்ணனை ரொம்ப கன்னிங்லாம் கூட சொல்லுவாங்க. அவர் நினச்சாருன்னா அமாவாசையை மாற்றிடுவார். அவர் நினச்சா கர்ணன் அந்த பக்கம் திரும்பி இருக்கான், இப்போ அடிப்பார்.
அப்போ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் பெரிய எத்திக்ஸ் வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் இருக்க முடியாது. நட்பு, அம்மா பாசம், அம்மா அண்ணன் தங்கச்சி பாசம், நீ எனக்கு அக்கா மாதிரி, நீ என் தம்பி மாதிரிலாம் வச்சு கட்டி பிடிச்சி அழுதுட்டு ஒப்பாரிலாம் வைக்க முடியாது. அதர் கண்ட்ரிஸ் அதர் கண்ட்ரி, டீல் வித் ஃபேமிலி. பைடன் இருந்தவர் பரவாயில்லையா ஃபோம்னஸ் இல்லைன்னா பைடன் இருந்தவர் பரவாயில்லையா? ட்ரம்புக்கு மோடி தனிப்பட்ட முறையில் தேர்தலில் ஆதரவுலாம் அதை கொடுத்தாரு. நீங்கள் தனிப்பட்டன்னு பேசாதீங்கன்னு சொல்கிறேன். அது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்லாம் தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப் உதவாது. ஏன்னா பைடன் ஹி ரெப்ரசன்டட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ட்ரம்ப் வந்து ரெப்ரசன்ட்ஸ் ரிப்பப்ளிகன் பார்ட்டி. நீங்கள் அந்த கட்சியோட கேரக்டர்னு ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொரு கட்சி, இப்போ ஏடிஎம்கேக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, டிஎம்கேக்கு ஒரு கேரக்டர். அதில் டிஎம்கே ஆன்டி ஹிந்து, ஏடிஎம்கே குறைஞ்சபட்சம் ப்ரோ ஹிந்துவா இல்லைன்னா கூட ஆன்டி ஹிந்து இல்லை, அந்தளவுக்கு டைலூட்டட். அவங்ககிட்ட இருக்கிற விஷம் இவன்ட்ட கிடையாது. இவன் எல்லாரும் ஏற்றுக்கிற தன்மையோடு இருப்பான் ஏடிஎம்கே கட்சி. அந்த கட்சியோட கேரக்டர் அப்படி, எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கிற தன்மை இருக்கும். ஜெயலலிதா அப்படி தான் இருந்தாங்க, ஒரு ஆன்டி ஹிந்துவை தன்னை காமிச்சிக்கல. அங்கே ஜனநாயக கட்சி வந்து டிஎம்கே மாதிரி, ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஏடிஎம்கே மாதிரி. ரிப்பப்ளிகன் பார்ட்டி ப்ரோ இந்தியா. அஸ் எ பார்ட்டியோட கேரக்டர் சொல்கிறேன், ட்ரம்ப்போட கேரக்டர் நான் சொல்ல. ஜனநாயக கட்சிங்கிறது இந்தியாவுக்கு எதிரான கட்சி. அதனால் வி சப்போர்ட்டட் ரிப்பப்ளிகன் பார்ட்டி. ஏன்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டியோட ஹிஸ்ட்ரியில் அப்படி தான் இருக்கும். அவன் எப்போல்லாம் அந்த கட்சியில் அதிபர்கள் வர்றாங்களோ இந்தியா ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருக்காங்க. ட்ரம்ப்பும் அப்படி இருப்பார்னு நினச்சோம், ஏமாந்தோம். புரியுதா உங்களுக்கு? அதனால் அவர் அட்டாச்மெண்ட் நாட் டு ட்ரம்ப் பட் டு ரிப்பப்ளிகன் பார்ட்டி. ஓகே, பட் கமலா ஹாரிஸ் இந்தியனாக இருந்தால் கூட அந்த அம்மா ஷி பிலாங்ஸ் டு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ஆன்டி இந்தியா பார்ட்டி. ஸோ ட்ரம்ப் இறங்கி வருவார், அமெரிக்கா இறங்கி வரும் இந்தியாவை. அமெரிக்கா வில் பி டாட் எ லெசன். இறங்கி வர்றதுனால இல்லை, தே வில் பி டாட் எ லெசன் ஷார்ட்லி. ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒன்றும் ஈல்டாகி போகிற ஆட்கள் இல்லை நம்ம. ரொம்ப சந்தோஷம் சார். அமெரிக்க இந்திய உறவு குறித்து நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துருக்கீங்க. நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.